தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த புண்ணிய நதியாக போற்றப்படக்கூடியதான அமராவதிக்கு, அந்த அமராவதி நதிக்கு ஆர்த்தி திருவிழா நடத்த வேண்டும் என சொல்லி அந்த அமராவதியினுடைய வழித்தடங்களிலே, அமராவதி எந்த வழியெல்லாம் போறாங்க, இறுதியாக கரூரிலே சென்று காவிரி தாயோடு கலந்து போற அந்த தன்மை இருக்குல்லவா. நீரின்றி அமையாது உலகு என்பது ஒரு பொதுவான மொழி. மனிதனுடைய அத்தியாவசியமான அடிப்படையான தேவை என்பது நீர். நதிகள் எப்பொழுதுமே புனித பெற்றவை. அந்த நதியிலே நீராடி இறை வழிபாடு செய்யும் போது கூட கேரளாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்ன, ஐயப்பனுடைய ஆலயம். வருடம் ஒரு முறை ஐயப்பனை இறங்கி வந்து பம்பை நதியிலே நீராடி போறதாகத்தானே இன்னும் விழா கொண்டாடுறோம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்க் அஸ்ட்ரோ மற்றும் ஆஸ்க் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். ஆன்மீகம் என்பது எப்பொழுதும் நம்மை வழிநடத்தி செல்வது என்று நாம் கொள்ளலாம். சரிங்களா? அந்த தன்மையிலே அமராவதி தீப ஆரத்தி திருவிழா என்கின்றதான ஒரு செய்தியை பற்றி பேசுவதற்காகவே இப்பொழுது உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நீரின்றி அமையாது உலகு என்பது ஒரு பொதுவான மொழி. மனிதனுடைய அத்தியாவசியமான அடிப்படையான தேவை என்பது நீர். அதனால தான் நமது முன்னோர்கள் அத்துணை பேருமே அதிகபட்சம் ஆற்றங்கரை ஓரங்களிலேயே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள், விவசாயத்திற்கான உதவிகள், அந்த மாதிரி தன்மைகளிலே அவர்கள் மிக நிறைய பயன்பாட்டினை பெற்று வந்தது ஆற்றங்கரை படுகைகளிலே. அதனால தான் நமது முன்னோர்கள் அதிகபட்சம் பார்க்கும்போது ஆற்றங்கரை ஓரமாகவே வாழ்ந்து வந்தது வரலாறு உண்டு. அந்த தன்மையிலே தம்மை வாழ வைக்கும் அந்த நதிகளை போற்றி வணங்கி அதற்கு விழா எடுக்கக்கூடியதான அமைப்பும் ஆதி காலத்திலிருந்தே இருந்திருக்கின்றது. அதை கூட சிலப்பதிகாரத்தில் கூட சொல்லியிருக்காங்க. காவேரியில் ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் மிகப்பெரிய விழா எடுப்பாங்களாம். சோழர்கள் காலத்தில் கூட அது வருடம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நதிகள் எப்பொழுதுமே புனித பெற்றவை. அந்த நதியிலே நீராடி இறை வழிபாடு செய்யும்போது கூட நமக்கு மிக நிதர்சனமான ஒரு உண்மையான அளவிலே பலன் கிடைப்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம். அந்த இயற்கையான அந்த நீர் நதிகளாக உற்பத்தியாகி அது நமக்கு என்ன செய்கிறது, எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகளான தன்மைகளையே தந்து கொண்டிருக்கிறது. அதிலே தலையாய நதிகள் மிக நிறைய உண்டு. மிக புனிதமான நதியான கங்கைக்கு கூட இன்றளவுமே ஆர்த்தி நடந்து வருவது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகும். அதேபோல் அன்னை தாமிரபரணி, இன்னும் மிக நிறைய நதிகளிலே ஆர்த்தி ஒவ்வொரு நாளும் அந்த தாய்க்கு, அந்த நதி தாய்க்கு வணக்கத்தை, நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் தன்மையிலே இந்த ஆர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பில் கூட அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்ற ஒரு அமைப்பில் இந்த பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அத்துணை நதிகளுக்கும் இந்த ஆர்த்தி திருவிழா நடத்த வேண்டும் என சொல்லி ஒரு சிந்தனையிலே ஒவ்வொரு நதிகளிலும் இந்த ஆர்த்தி திருவிழா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பில் இப்பொழுதும் கூட தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த புண்ணிய நதியாக போற்றப்படக்கூடியதான அமராவதிக்கு, அந்த அமராவதி நதிக்கு ஆர்த்தி திருவிழா நடத்த வேண்டும் என சொல்லி சிந்தனைகள் கொண்டு அதற்கு மதுரையை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய தம்பிரான் சுவாமிகள் அவருடைய ஒருங்கிணைப்பின் அமைப்பிலே இந்த அமராவதி நதிக்கு ஆர்த்தி திருவிழா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 26, 27 தேதி வரைக்கும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த தன்மையிலே ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் கூட அமராவதி நதி அந்த அணைக்கட்டு, அந்த டேமில் ஆர்த்தி திருவிழா முடிந்து போனது. அதை தொடர்ந்து அந்த அமராவதியினுடைய வழித்தடங்களிலே, அமராவதி எந்த வழியெல்லாம் போகிறாங்க, இறுதியாக கரூரிலே சென்று
காவிரி தாயோடு கலந்து போகிற அந்த தன்மை இருக்குல்லவா, அதில் வந்து அந்த அமராவதியினுடைய வழித்தடங்களிலெல்லாம் இந்த ஆர்த்தி திருவிழா நடத்த வேணும் என சொல்லி ஒரு திட்டமிடுதல் இருக்கின்ற அமைப்பிலே கூட செப்டம்பர் மாதம் 6, 7, 8 என்ற 3 தினங்களும் கூட அந்த அமராவதி நதியினுடைய நதி கரையிலே தாராபுரத்தலை அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய வாசலிலே வைத்து இந்த 3 நாட்களும் இந்த தீப ஆர்த்தி பெருவிழா நடக்க இருக்கிறது. ஆன்மீக சொந்தங்கள் அத்தனை பேரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தர வேண்டும். மேலும் அந்த புண்ணிய நதிகளுடைய கருணைக்கு நாம் ஆளாக வேண்டும். அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். நதியினுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் வேண்டும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஜோதிடத்தோடு கலந்து பேசும்போது மிக நிறைய செய்திகள் உங்களுக்கு தரலாம். இருந்தாலும் முத்தாய்ப்பாக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். நதிகள் வந்து புனிதமானவை, புண்ணியமானது. அதனால தான் நதிக்கரைகளிலே விசேட வைபவங்களை நாம் வைத்திருந்தோம். இறைவன் கூட வருடத்துக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய கருவறையிலிருந்து எழுந்து வந்து நதி நீராடி திரும்பி செல்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. இப்போ இப்படியே பேசுவோமே, கேரளாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்ன? ஐயப்பனுடைய ஆலயம். வருடம் ஒரு முறை ஐயப்பனை இறங்கி வந்து பம்பை நதிகளை நீராடி போகிறதாகத்தானே இன்னும் விழா கொண்டாடுறோம். சேரன் மகாதேவி தாமிரபரணி அற்புதமான ஒரு நதி. அங்கே கூட பக்தவச்சல பெருமாள் வருடத்திற்கு ஒரு முறை மார்கழி மாதத்தில் வெதீபாதம் என்கின்றதான நாமயோகம் வருகின்ற அந்த நாளிலே அவரும் கருவறையிலிருந்து எழுந்து வந்து அந்த புண்ணிய நதியாம் தாமிரபரணியில் நீராடி சன்னதி போகிறாரு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு ஏற்பட்டது ஒரு அமைப்பு இல்லை. இறைவனே அந்த புண்ணிய நதிகளை இறங்கி ஸ்நானம் செய்து வழிபாடு செய்து போகிறாருன்னா நாமளாக நிச்சயம் அதை என்ன செய்யணும்? அந்த நதிகளை கொண்டாடி வரணும். அந்த அமைப்பிலே அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த புண்ணியவான்கள் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து பாரதம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளுக்கு இந்த பூஜைகளை செய்து அந்த நதிகளை கொண்டாட வேண்டும் என்கின்றதான சிந்தனை வாய்த்து இருப்பது நாம் செய்த பாக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருந்து இதை நமக்கு முன்னின்று செய்து தருகிறார்கள். நாமும் தவறாமல் அதில் கலந்து கொண்டு அந்த பாக்கியத்தில் பங்கு பெற வேண்டும். அதுதான் உண்மை. அந்த அமைப்பில் கூட வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் 6, 7, 8 இந்த 3 நாட்களும் அந்த அமராவதி நதியினுடைய கரையிலே தாராபுரத்தில் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய வாசலிலே வைத்து இந்த மாபெரும் தீப ஆர்த்தி திருவிழா நடைபெற இருக்கிறது. அதிலும் முத்தாய்ப்பாக 7ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை பொழுதிலே ஒரு 4 மணியிலிருந்து 6 மணி அளவிலே எனது தலைமையில் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்கின்றதான தலைப்புல கூட அதிலும் மிக குறிப்பாக நதிகளினுடைய பெருமைகளை பற்றியதான செய்திகளோடு கூடியதான ஒரு கருத்தரங்கமும் நடக்க இருக்கின்ற காரணத்தால் அன்பர் பெருமக்கள், ஆன்மீக பெருமக்கள் அத்தனை பேரும் தவறாமல் வந்திருந்து இந்த ஆர்த்தி திருவிழாவிலும் கலந்து கொண்டு கருத்தரங்கத்திலும் பங்கு பெற வேண்டும் என சொல்லி அன்போடு உங்களை அழைப்பது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.